எல்லோருக்கும் வணக்கம். எல்லோரையும் வேர்ல்ட்ஸ் பெஸ்ட் தமிழ் சேனலுக்கு வரவேற்கிறோம். இந்த காணொளியில் நாம் பார்க்கவிருப்பது டெய்லி கரண்ட் அஃபேர்ஸ் 27 டிசம்பர் 2020, 28 டிசம்பர் 2020 மற்றும் 29 டிசம்பர் 2020 ஆகிய 3 தினங்களுக்குரியது. முதல் கேள்வி, விப்ளவ தபஸ்வி பிவி என்ற தெலுங்கு புத்தகத்தை வெளியிட்டவர் யார்? விப்ளவ தபஸ்வி பிவி என்ற தெலுங்கு புத்தகத்தை வெளியிட்டவர் யார்? இது சரியான விடை வெங்கையா நாயுடு. அடுத்தது, விப்ளவ தபஸ்வி பிவி என்ற தெலுங்கு புத்தகத்தை எழுதியவர் யார்? இது சரியான விடை ஏ கிருஷ்ணாராவ். அடுத்து மூன்றாவது கேள்வி, விப்ளவ தபஸ்வி பிவி என்ற புத்தக வெளியீட்டு விழா எங்கு நடைபெற்றது? இதுக்கு சரியான விடை ஹைதராபாத். அடுத்து நான்காவது கேள்வி, விப்ளவ தபஸ்வி பிவி என்ற புத்தகம் யாரை பற்றியது? இதுக்கு சரியான விடை மறைந்த முன்னாள் பிரதமர் பிவி நரசிம்மராவ் அவர்களை பற்றியது. அடுத்தது, நாட்டின் ஓட்டுநர் இல்லா முதல் ரயில் போக்குவரத்தை தில்லி மெட்ரோ மெஜந்தாத் வழித்தடத்தில் 28 டிசம்பர் 2020 காணொலி காட்சி மூலம் தொடங்கி வைத்தவர் யார்? இதுக்கு சரியான விடை பிரதமர் நரேந்திர மோடி. அடுத்தது, மின்னணு கடல் தகவல் சேவை என்னும் கடல் தரவு மேலாண்மைக்கான மின்னணு தளத்தை தொடங்கி வைத்தவர் யார்? மின்னணு கடல் தகவல் சேவை என்னும் கடல் தரவு மேலாண்மைக்கான மின்னணு தளத்தை தொடங்கி வைத்தவர் யார்? சரியான விடை ஹர்ஷ்வர்தன். அடுத்தது, அதாவது மத்திய புவி அறிவியல் அமைச்சகத்தின் கீழ் இயங்கும் தன்னாட்சி பெற்ற அமைப்பான கடல் தகவல் சேவைகளுக்கான இந்திய தேசிய மையம் மின்னணு கடல் தகவல் சேவை எனும் கடல் தரவு மேலாண்மைக்கான மின்னணு தளத்தை முதன்முறையாக உருவாக்கியது. இதனை பார்த்தீங்கன்னா ஹர்ஷ்வர்தன் அவர்கள் தொடங்கி வைத்தார். மத்திய புவி அறிவியல் அமைச்சகத்தின் செயலாளர் யார்? டாக்டர் எம் ராஜீவன். அடுத்தது, மத்திய புவி அறிவியல் அமைச்சகத்தின் இணை செயலாளர் டாக்டர் விபின் சந்திரா. அடுத்தது, கடல் தகவல் சேவைகளுக்கான இந்திய தேசிய மைய இயக்குனர் டாக்டர் டி சீனிவாச குமார். அடுத்தது, ஏழாவது கேள்வி, நியூ பாபூர் நியூ குர்ஜா சரக்கு ரயில் பாதை மற்றும் கிழக்கத்திய பிரத்யேக சரக்கு போக்குவரத்து பெரும் வழித்தடத்தின் கட்டுப்பாட்டு மையத்தை காணொலி காட்சி மூலம் தொடங்கி வைத்தவர் யார்? இதுக்கு சரியான விடை நரேந்திர மோடி அவர்கள். இந்த வழித்தடத்தில் முண்ட்ரா, கண்ட்லா, பிபாவாவ், தாவ்ரி மற்றும் ஹசிரா போன்ற துறைமுகங்களுக்கு துணைப்பாதைகள் மூலம் சேவை அளிக்கப்படும். அடுத்தது, 3500 மீட்டர் உயரத்தில் லேயில் அமைக்கப்பட்டுள்ள வானிலை மையத்தை காணொலி மூலம் திறந்து வைத்தவர் யார்? 3500 மீட்டர் உயரத்தில் லேயில் அமைக்கப்பட்டுள்ள வானிலை மையத்தை காணொலி மூலம் திறந்து வைத்தவர் யார்? இது சரியான விடை ஆப்ஷன் பி ஹர்ஷ்வர்தன். அதாவது லடாக்கின் துணைநிலை ஆளுநர் திரு ராதாகிருஷ்ண மாத்தூர் கௌரவ விருந்தினராக இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்டார். கடல் மட்டத்திலிருந்து 3500 மீட்டர் உயரத்தில் லேயில் அமைக்கப்பட்டுள்ள வானிலை மையம் இந்தியாவிலேயே மிக உயரமான வானிலை மையம் ஆகும். அடுத்தது, நிமோசில் எனப்படும் நுரையீரல் அலர்ஜிக்கான நாட்டின் முதல் தடுப்பு மருந்தை அறிமுகப்படுத்தியவர் யார்? நிமோசில் எனப்படும் நுரையீரல் அலர்ஜிக்கான நாட்டின் முதல் தடுப்பு மருந்தை அறிமுகப்படுத்தியவர் யார்? இதுக்கு சரியான விடை ஆப்ஷன் டி ஹர்ஷ்வர்தன். ஹர்ஷ்வர்தன். அது பார்த்தீங்கன்னா நுரையீரல் அலர்ஜிக்கான நாட்டின் முதல் தடுப்பு மருந்தை மத்திய சுகாதாரம் மற்றும் குடும்ப நல அமைச்சர் டாக்டர் ஹர்ஷ்வர்தன் 28 டிசம்பர் 2020 அறிமுகப்படுத்தினார். நிமோசில் எனப்படும் இந்த மருந்தை பில் அண்ட் மெலிண்டா கேட்ஸ் பவுண்டேஷனுடன் இணைந்து சீரம் இன்ஸ்டிடியூட் ஆஃப் இந்தியா பிரைவேட் லிமிடெட் தயாரித்தது. அடுத்தது, சரக்கு மற்றும் சேவை வரி இழப்பீட்டிற்காக மாநிலங்களுக்கு 9வது தவணையாக எத்தனை கோடி ரூபாயை மத்திய அரசு வழங்கியது? ரூபாய் 6000 கோடி. அடுத்தது, 100வது விவசாயிகள் ரயிலை பிரதமர் நரேந்திர மோடி தொடங்கி வைத்தவர் யார்? 100வது விவசாயிகள் ரயிலை தொடங்கி வைத்தவர் யார்? சரியான விடை நரேந்திர மோடி அவர்கள். அதாவது மகாராஷ்டிராவில் உள்ள சங்கோலாவில் இருந்து மேற்கு வங்கத்தில் உள்ள ஷாலிமார் வரையிலான இந்த ரயிலை
காணொளி மூலம் 28 டிசம்பர் 2020 தொடங்கி வைத்தார். அடுத்தது, இந்திய உணவு வகைகளின் ரகசியங்களும் மகிழ்ச்சிகளும் என்ற தலைப்பிலான இணைய கருத்தரங்கை சுற்றுலாத்துறை அமைச்சகம் எப்போது நடத்தியது? 26 டிசம்பர் 2020. அடுத்தது, இம்பாலில் மின்னணு அலுவலகம் மற்றும் தௌபால் அணை திட்டத்தை காணொலி வாயிலாக தொடங்கி வைத்தவர் அமித்ஷா அவர்கள். அதாவது சுராசன்பூர் மருத்துவக் கல்லூரி, மந்திரி புக்ரியில் தொழில்நுட்ப சிறப்பு பொருளாதார மண்டலம், புதுதில்லியில் துவாரகாவில் மணிப்பூர் பவன், இம்பாலில் ஒருங்கிணைந்த கண்காணிப்பு மையம் உள்ளிட்ட 7 வளர்ச்சி திட்டங்களுக்கு திரு அமித்ஷா அவர்கள் 27 டிசம்பர் 2020 அடிக்கல் நாட்டினார். அடுத்தது, உள்நாட்டில் முதல் முறையாக தயாரிக்கப்பட்ட ருத்தீனியம் 106 என்கிற திசு மூலம் கண் புற்றுநோய்க்கான புதுமையான சிகிச்சையை மும்பையில் உள்ள பாபா அணு ஆராய்ச்சி மையம் உருவாக்கியது. அடுத்தது, நாட்டில் உள்ள 8 கடற்கரைகளில் சர்வதேச நீலக்கொடியை மத்திய சுற்றுச்சூழல், வனம் மற்றும் பருவநிலை மாற்றம் அமைச்சர் திரு பிரகாஷ் ஜவடேகர் காணொலி காட்சி மூலம் 28 டிசம்பர் 2020 ஏற்றினார். அதாவது சர்வதேச அளவில் அங்கீகரிக்கப்பட்டுள்ள சுற்றுச்சூழல் மேம்பாட்டுக்கான முத்திரையான நீலக்கொடி சான்று பெற்ற 8 கடற்கரைகள் என்னென்ன? குஜராத்தில் உள்ள சிவராஜ்பூர் கடற்கரை, டையூவில் உள்ள கோக்லா கடற்கரை, கர்நாடகாவில் உள்ள காசர்கோட் கடற்கரை, பதுபித்ரி கடற்கரை, கேரளாவைச் சேர்ந்த கப்பாட் கடற்கரை, ஆந்திராவின் ருசிகொண்டா கடற்கரை, ஒடிசா மாநிலத்தின் கோல்டன் பீச் கடற்கரை, அந்தமான் மற்றும் நிக்கோபரை சேர்ந்த ராதாநகர் கடற்கரை ஆகிய 8 கடற்கரைகளும், அதாவது சர்வதேச அளவில் நீலக்கொடி சான்று பெற்ற 8 கடற்கரைகள் ஆகும். அதாவது ஐக்கிய நாடுகள் சபையை சேர்ந்த பல்வேறு அமைப்புகள் உள்ளிட்ட உறுப்பினர் நிறுவனங்களைச் சேர்ந்த சர்வதேச நீதிபதிகள் குழுவால் டென்மார்க்கில் உள்ள கோபன்ஹேகனில் 6 அக்டோபர் 2020 இந்த கடற்கரைகளுக்கு சர்வதேச நீலக்கொடி சான்று வழங்கப்பட்டது குறிப்பிடத்தக்கது. அடுத்தது, மிஷன் சாகர் 3ஆம் திட்டத்தின் கீழ் 29 டிசம்பர் 2020 வெள்ள நிவாரண உதவி பொருட்களுடன் INS கில்தான் கப்பல் கம்போடியா நாட்டின் சிகனவுக்வில்லே துறைமுகத்தை சென்றடைந்தது. அடுத்தது, குவாண்டம் தகவல் தொடர்பு, லாட்டரி சீட்டுகள், அடிப்படை இயல்பியல் ஆய்வுகள் போன்ற பல்வேறு துறைகளில் உத்தேச எண்கள் முக்கிய பங்கு வகிக்கின்றன. DRDO இளம் விஞ்ஞானிகள் குவாண்டம் தொழில்நுட்பம் ஆய்வு மையம் என்ற நிறுவனம் குவாண்டம் உத்தேச எண்ணை குவாண்டம் உத்தேச எண் உருவாக்கியை தயாரித்தது. உத்தேச குவாண்டம் நிகழ்வுகளை கண்டறிந்து அவற்றை பைனரி எண்களாக உருவாக்கி மாற்றும் சர்வதேச தர பரிசோதனைகளில் இந்த தயாரிப்பு வெற்றி பெற்றுள்ளது. இந்த தயாரிப்பின் மூலம் உருவாக்கப்பட்ட உத்தேச எண்கள் DRDOவின் உள்நாட்டிலேயே தயாரிக்கப்பட்ட புள்ளியியல் சோதனை கருவி வாயிலாக சரிபார்க்கப்பட்டு மதிப்பீடு செய்யப்பட்டது. இந்த கண்டுபிடிப்பின் வாயிலாக குவாண்டம் முறையில் உத்தேச எண்களை உருவாக்கும் தொழில்நுட்பத்தை பயன்படுத்தும் உலக நாடுகளின் பட்டியலில் இந்தியாவும் நுழைந்தது குறிப்பிடத்தக்கது. அடுத்தது, பின்பற்ற வேண்டிய சிறந்த சேவைகள் குறித்த 7வது தேசிய உச்சி மாநாட்டை காணொளி வாயிலாக மத்திய சுகாதார மற்றும் குடும்ப நல அமைச்சர் டாக்டர் ஹர்ஷ்வர்தன் 28 டிசம்பர் 2020 தொடங்கி வைத்தார். மை ஸ்டாம்பு திட்டத்தின் கீழ் குற்றவாளிகள் சோட்டா நாகராஜன் முன்னா பஜ்ரங்கி படத்துடன் கான்பூரில் உள்ள தபால் அலுவலகம் தபால் தலை வெளியிட்டதாக ஊடகத்தில் செய்தி வெளியானது குறிப்பிடத்தக்கது. இதுவரைக்கும் நம்ம இந்த காணொலியில பார்த்தது டெய்லி கரண்ட் அஃபேர்ஸ் 27 டிசம்பர் 2020, 28 டிசம்பர் 2020 மற்றும் 29 டிசம்பர் 2020 ஆகிய 3 தினங்களுக்குரியது. இந்த காணொலி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம இந்த காணொலியை உங்க நண்பர்களுக்கும் மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்க. இதுவரைக்கும் நம்ம வேர்ல்ட்ஸ் பெஸ்ட் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. கீழே இருக்கிற பெல் பட்டனை பிரஸ் பண்ண மறந்துடாதீங்க. நம்ம வேர்ல்ட்ஸ் பெஸ்ட் தமிழ் சேனலை 27, 28, 29 டிசம்பர் 2020 ஆகிய 3 தினங்களுக்குரிய நிகழ்வுகளை நம்ம வேர்ல்ட்ஸ் பெஸ்ட் தமிழ் சேனல் வாயிலாக பார்த்தமைக்கு நன்றி.